அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே மகிழ்கிறோம், இயேசுவே மகிழ்கிறோம், யாவே மகிழ்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வரும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டிக் கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். வாசிக்கு கேட்டதான வசனப்பாகம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சதான ஒரு காரியம். இந்த சம்பவம் அதுக்கு அடுத்தது ஒரு சம்பவம். இந்த 2 சம்பவத்தை குறித்து தான் பிரசங்கமே. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா, அது ஆகாப் ராஜாவுடைய மகன் யோராமுடைய காலத்தில், அதாவது பின்னணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆகாபினுடைய மகன் யோராம், அந்த யோராமுடைய காலத்தில் தான் இது நடக்குது. அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்னா, இப்போ இது இஸ்ரவேல் தேசம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசம்னாலும் கூட ஒன்றுபட்ட இஸ்ரவேல் தேசம் கிடையாது. அது என்ன ஒன்றுபட்ட இஸ்ரவேல் தேசம்னா, சவுல், தாவீது, சாலமோன், இவங்க 3 பேர் மட்டும்தான் சமஸ்த இஸ்ரவேலை உடையவர்கள். அப்படின்னா ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்தை உடையவங்க. சாலமோனுக்கு பிறகு ரெகேபியாம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அது 2ஆக பிரியுது. ரெகேபியாம், எரேபியாம், இந்த 2 பேருமே மாறி மாறி அதை பிரித்து எடுத்துக்கிடுறாங்க. அப்போ யூதா தேசம் யாருக்கு கையில் வருதுன்னா, சாலமோனுடைய மகனுக்கு கையில் வருது. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு தேசம் உருவாகுது, வட இஸ்ரவேல். அப்போ யூதா தேசம், வட இஸ்ரவேல் தேசம். இந்த யூதா தேசத்துலாம் என்ன இருக்குன்னா, எருசலேம் தேவாலயம் இருக்கு. வட இஸ்ரவேல் தேசத்துல தேவாலயம் கிடையாது. இது எதுக்கு தெளிவாக சொல்றேன்னா, இப்போ எலிசா இருக்கக்கூடியதான இந்த காலகட்டம், இந்த எலிசா தீர்க்கதரிசி இருந்தான காலகட்டம். இந்த எலிசா தீர்க்கதரிசி இந்த காலகட்டத்தில் அவர் வட இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசி தான் எலிசா தீர்க்கதரிசி. ஏன் எலிசா தீர்க்கதரிசிக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் அவ்வளோ வல்லம் இருந்துச்சுன்னா, அவங்க யூதா தேசத்தில் ஊழியம் பண்ணல, அவங்க வட இஸ்ரவேல் தேசத்தில் ஊழியம் பண்ணாங்க. அது முழுக்க முழுக்க விக்கிரக கோட்டை. ஏன் விக்கிரக கோட்டை வர ஆரம்பிச்சுன்னா, வட இஸ்ரவேல் தேசத்தில் உள்ளதான ஜனங்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போய், ஆனால் வழக்கமாக யூதர்கள் குறைஞ்சது 3 தடவை ஒரு வருஷத்தில் தேவாலயத்துக்கு போவாங்க, பல காரணங்கள் நிமித்தம். அப்போ எக்காரணம் கொண்டும் வட இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எங்கே போயிடக்கூடாது, யூதா தேசத்தில் உள்ள எருசலேம் தேவாலயத்துக்கு போயிடக்கூடாது. ஏன் அப்படி அங்கே போனாங்கன்னா, நாள் போக போக அவங்க யூதா ராஜா கூட சேர்ந்து எனக்கு விரோதமாகவே யுத்தம் பண்ண வந்துடுவாங்கன்னு சொல்லி பயந்து இந்த வட இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த எருசலேம் தேவாலயத்தில் உள்ள அந்த பண்டிகைகளுக்கு ஒத்ததான பண்டிகையை இவங்க 2 பெரிய விக்கிரகங்களை உருவாக்கி அந்த வட இஸ்ரவேலே 2 பெரிய இடங்களில் வச்சுட்டு இதுதான் உங்க தெய்வம், இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி மக்களை வணங்க செய்தாங்க. அப்போ முழுக்க இந்த சம்பவத்தை நீங்க முழுக்க விக்கிரக ஆராதனை உள்ள ஒரு இடமாட்டி அந்த வட இஸ்ரவேல் தேசம் அப்படியே மாறிட்டு. இதனால என்ன ஆகி போச்சு, அந்த தேசம் கொடிய பஞ்சம்னா சாதாரண பஞ்சம் கிடையாது, பயங்கரமான ஒரு பஞ்சம். ஏன்னா கொரோனா டைம்ல எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்னும் மக்கள் நிறைய பேர் மீளாதவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான அந்த ஒரு தருணத்தை காட்டும் மோசமான ஒரு பஞ்சம். அப்போ விக்கிரகம் நிறைஞ்ச ஒரு இடம், தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு இடம், பஞ்சம்னா தலைவிரித்து அழக்கூடியதான ஒரு பஞ்சம், தேவ கோபத்தினால். இந்த ஒரு பின்னணியில தான் ஒரு குடும்பம் இருக்கு. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, முதல் வசனம் மறுபடியும் வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ. தீர்க்கதரிசிகள் புத்திரரில் ஒரு அப்படின்னா என்னன்னா, அங்க அந்த நாட்கள் என்ன இல்லைன்னா, தேவாலயம் கிடையாது, ஜெப வீடு கிடையாது.
அப்போ தேவ பக்தி உள்ள ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசிகளா இருந்து அவங்க அந்த தேசத்துல அங்கங்கேயா, இப்போ சென்னன் சின்ன கன்னியாகுமரி திருநெல்வேலி அப்படிலாம் பல இடங்கள் இருக்க மாதிரி அங்கங்கேயே என்ன தீர்க்கதரிசிகள் புத்திரர்களை வச்சாங்க. இவங்க கிட்ட யாராவது போன அவங்க என்ன செய்வாங்க, தேவனுடைய வார்த்தையை சொல்லுவாங்க. இதான் அவங்க நடந்துட்டு இருந்தது. இனி வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். பாருங்க, ஒரு காரியத்தை மனசிலாக்க வேதம் தெளிவா சொல்லி தருது. இந்த குடும்பத்தார் எல்லாருமே தேவனுக்கு பயப்படக்கூடியதான குடும்பத்தார். அதாவது அந்த மனுஷன், இறந்து போன மனுஷன் எவ்வளவுக்கு தேவனுக்கு பயப்படுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்கிறதான ஒரு காரியமாக சொல்லப்படுது. ஏன்னா தீர்க்கதரிசிகளையும் பற்றி அங்கேயா இருக்கக்கூடியவங்க. அதுல என்னுடைய புருஷன் தேவனுக்கு பயந்து நடப்பான் என்கிறது உங்களுக்கே தெரியும்னு சொல்லி அந்த மனைவி சொல்றார். அந்த அளவுக்கு தேவ பயம் உள்ளதான ஒரு மனுஷன். ஆனா அந்த மனைவியை பாருங்க, அதே மாதிரி ஈக்குவலா தேவ பயம் உள்ளதான ஒரு மனுஷன். ஆனா வீட்டுல பாருங்க சோதனை ஆரம்பிக்குது. தேவனை வெறும் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் நீங்க என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. எதுக்காக நம்ம தேவனை தேடணும்னா, பரலோக ராஜ்யம் எப்படியாவது போயிடுச்சு, ஆசீர்வாதத்துக்காக இருக்கு. இம்மைக்காக மாத்திரம் பைபிள் இருக்கு. இம்மைக்காக மாத்திரம் தேவனை விசுவாசிப்போமையானால், பின் செல்வோமையானால் நம்ம மிகவும் பரிதவிக்கப்படத்தக்கவர். இந்த வசனம் தெளிவா சொல்லுகிறது, தேவனையே நம்பி வாழ்ந்த ஒரு குடும்பம், தேவனையே சார்ந்து வாழ்ந்த ஒரு குடும்பம். ஆனா அங்கேயும் துன்பம் உண்டு, அங்கேயும் சோதனை உண்டு, அங்கேயும் நோய் உண்டு, அங்கேயும் வியாதி உண்டு, அங்கேயும் மரணம் உண்டு. மனுஷனாகி நம்முடைய வாழ்க்கையில சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டதான் பிரச்சனை அதிகமா வரும். ஆனா அவங்களுக்கு தெரியல, அதுலயும் தேவனுடைய கரம் கூட இருக்கும். எல்லாருக்குமே ஆசீர்வாதம் தான் வேணும், தப்பான வழி. இந்த சோதனை கஷ்டம் நெருக்கம் யாருக்கு வந்துச்சு, தேவனையே நம்பி பிழைக்கிறவங்க, தேவனுக்கே பயந்து ஜெயிக்கிற குடும்பம். சோதனை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, சொல்லிக்கொள்ள முடியாத அளவுக்கு. எப்படி அந்த மனைவியானவர் தேவன் உள்ளதான பெண்ணுக்கு புருஷன் முதல்ல இழக்கிறார். அந்த புருஷனை இழக்கும் போதே கடன் ஏகப்பட்டது இருக்கு. இப்ப அந்த கடத்தினால பயங்கர நெருக்கடி, சாப்பிட வரைக்கும் வழி இல்லை. புருஷனை இழக்குது, அது ஒரு தாங்கொண்டாத ஒரு துக்கம். அடுத்து சாப்பிடுறதுக்கே வீட்டுல வழியே இல்லை. அடுத்து என்ன, அந்த கடன் பார்க்கனால என்ன நிலைமை வருது, தனக்கு தான் கூட இருக்கக்கூடியதான 2 மகன்களையே இனி அடிமையாட்டி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அது யூத முறைப்படி உள்ளதான சட்டம். எப்படின்னா 7 வருஷம் நீங்க யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்ககிட்ட வேலை பார்க்கணும். 7 வருஷம் வேலை பார்க்கும்போது 7வது வருஷம் என்ன செய்வாங்கன்னா அவங்க முறைப்படி உங்களை விடுதலை பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்க கடன் பட்டம் கிடையாது. அப்போ அது வரைக்கும் தான் கூட இருக்கக்கூடியதான அந்த பிள்ளைகளை என்ன பண்ண வேண்டியது இருக்கு, இழக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை வருது. அதாவது அந்த அளவுக்கு நெருக்கடி. ஆனா எனக்கு பிடித்ததான ஒரு காரியம் என்ன தெரியுமா, இவ்வளவு சூழ்நிலை வந்த பிறகும் தேவனை முறுமுறுக்கல. இப்ப நீங்க எல்லாருமே விசுவாசிகள், இல்ல விசுவாசிகளுடைய பிள்ளைகள். நமக்கு எங்க போனாலுமே ஜெப வீடுகள் இருக்கு, எங்க போனாலுமே ஆலயங்கள் இருக்கு. அது அப்படிப்பட்ட சூழ்நிலை. எங்க பார்த்தாலும் விக்கிரகங்கள் தான் இருக்கும், விக்கிரக தோப்புகள் தான் இருக்கும். விக்கிரக தோப்புகள் தான் இருக்கும். ஏன்னா ஆகாபினுடைய மனைவி ஏசபேல் பற்றி உங்களுக்கு தெரியும். அரண்மனையில வச்சே 400 தீர்க்கதரிசிகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்த மனுஷன். எங்கேயுமே விக்கிரகங்களுடைய ஒர்ஷிப் தான் அங்க நிறைஞ்சிருந்துச்சு. பாகாலுடைய ஒர்ஷிப், பாகாலுடைய வணக்கம் தான் அங்க இருந்துச்சு. அந்த ஒரு சூழ்நிலையில தான் தேவனை பின்பற்றும் போது தனக்கு ஆசீர்வாதம் இருக்கா, அடிக்க மேல அடி. அந்த அடிக்க மேல அடியிலையும் அந்த பொம்பளை, அந்த ஸ்திரீயானவள் முறுமுறுக்கவே இல்லை, தேவனை விட்டு பின்வாங்கி போகல. அந்த நேரத்திலும் விசுவாசத்தை பாருங்க, ஏதேனும் ஒரு வழியில என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் காப்பார். அதான் விசுவாசம். விசுவாசங்கிறது எனக்கு எல்லாமே இருக்கும்போது சரி நல்லா போயிட்டு இருக்கு, இனியும் போகுங்கிறது இல்லை. எல்லாமே தலைகீழ மாறி போனாலும் கூட என்னோடு கூட இருப்பார், என்னை நிச்சயம் வழி நடத்துவார், என்னை கைவிட மாட்டார். அதான் விசுவாசம். ஏன்னா இந்த பெண்ணானவளுக்கு கடன் இருக்கு, கடனை தீர்க்கணும்னா ஒரு தீர்க்கதரிசிட்ட போக வேண்டிய தேவை கிடையாது. அவங்கள பொறுத்த அவங்க தீர்க்கதரிசி சொல்லும் போது தேவாலயத்துக்கு போறதுக்கு சமம். ஏன்னா வேற தேவாலயம் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, தேவன் சொல்றது மாதிரி அங்க போய் ஜோம் பண்ணுவாங்க, வருவாங்க. அப்ப இன்னும் அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்து வேற பரிகாரமே தேட.
நம்ம நினைச்ச உடனே அவங்கள பார்ப்போம், இவங்கள பார்ப்போம், அங்க பார்ப்போம், இங்க பார்ப்போம், எல்லாம் ஃபெயிலியரான பிறகு ஆண்டவரே இவ்வளோ நெருக்கடி ஆகி போச்சு, எனக்கு ஒரு உதவி பண்ணும். ஆனா இங்க விசுவாசத்தை பாருங்க, இவ்வளவு நெருக்கடி, சாப்பிட வழி இல்லை, கடன் பிரச்சனை, 2 பிள்ளைங்க இழந்துருவோம். அந்த நேரமும் போறது எங்க தெரியுமா? தேவனுடைய மனுஷனை நோக்கி. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எந்த சூழ்நிலை ஆனாலும் நீங்க முதல்ல போக வேண்டியது தேவ சன்னிதானத்துக்கு போகணும், தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு போகணும். அங்க போய் தன்னுடைய நிலைமை எல்லாம் சொல்றீங்க. எலிசாவை பார்த்து சொல்றா, என் புருஷன் தேவனுக்கு பயப்படக்கூடியதான ஒரு மனுஷன். இப்ப நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடவும் வழி இல்லை, என் கண் முன்னாடி இருக்கிற என் குழந்தையில கொண்டு போயிடுவாங்க. அதே போலதான் என்னதான் நெருக்கடி இருந்தாலும் கூட தேவ சமூகத்துக்கு வரணும், அழனும் புலம்பணும், கண்ணீர் வடிக்கும். அவர் அற்புதமாய் கிரியை செய்வார். தொடர்ந்து வசனங்களை வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் நிச்சயமாக யாரையும் திக்கட்டில் விட மாட்டார். ஆனா அந்த விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்ப எல்லாருக்கும் என்ன, எல்லா கிருபையும் வேணும், விடுதலையும் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனா தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கா? இல்ல. தேவனையே விசுவாசித்து பிழைக்க விசுவாசம் இருக்கா? இல்ல. இங்க போன உடனே அந்த எலிசா பாருங்க, அவர் என்ன செய்யறாரு? நான் உனக்கு என்ன செய்யணும்? தேவனும் அதே மாதிரிதான். அவரு என்னால கூட அதிசயமான காரியம் ஒன்று இல்லைன்னு சொன்னவர், எல்லாமே என் கரத்திற்குள் இருக்கு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடன்னாலும் அவரால் தீர்க்க முடியாது கிடையாது, வேற பிரச்சனையா அவரால் தீர்க்க முடியாது, ஒண்ணுமே கிடையாது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும். பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை பாருங்க, தேவன் எப்படி கிரியை செய்யறாருன்னு பாருங்க. அவரால் இல்லாததை இருக்கிறவர் போல் அழைக்கிற தேவன் இருக்கு. ஆனா அப்படி பண்ணல, உங்கள்கிட்டயே இருக்கு, உங்கள்கிட்டயே ஒரு காரியம் இருக்கு, அது நமக்கு தெரியாது, அதை வச்சே பயன்படுத்துற. ஒன்னுட்ட என்ன இருக்கு தான் கேட்குறேன். ஒன்னுட்ட என்ன இருக்கு என்ற ஒரு குடம், குடம் நீங்க பெரிய குடம் ஃபுல்லா என்னன்னு கிடையாது, அது பேரு தான் குடம். ஆனா சின்ன சைஸ்ல இருக்கும், எண்ணெய் விட்டு வைக்கக்கூடியதான சின்ன ஒரு சைஸ்ல எப்படி இருக்கும். அப்போ உன்ட என்ன இருக்குன்னு தான் கேட்குறோம். ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறத வச்சு கிரியை செய்யறாரு பாருங்க. வாசிங்க தொடர்ந்து. நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய், பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு வேடிக்கையான காரியத்தை ஏன் சொல்றாரு. இங்கதான் நீங்க தப்புனீங்க. இப்ப பாத்தீங்கன்னா விசுவாசத்துமே இல்லை. நான் பொதுவாட்டி நிறைய பேரை பாக்குறேன், மக்கள்கிட்ட விசுவாசம் இல்லை. ஆண்டோட்ட போனால் ஜோம் பண்ணுறோம், என்னது கிடைக்குது, ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கும், என்ன கிடைக்குது, இப்படி தான் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கே தவிர கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும் அந்த எண்ணம் இல்லை. ஐயா, நீங்கள் விசுவாசித்து அவரால் கூட, உங்களுக்கு உள்ளதை வச்சு அவரால் கூட, அது சின்ன தொழிலாக இருக்கலாம், அதை பெருக பண்ணுவார், இல்லை ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்குள்ளே. ஆனால் முதல்ல நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் தெரியுமா? தேவ பயம் உள்ளவங்களா இருக்கும். தேவ பயம் உள்ளவங்க அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? முதல் பாயிண்ட், தீமையை வெறுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுறது பயம் ஒரு மனுஷன் இருக்குன்னு அர்த்தம் என்ன? அவன் பரிசுத்தமா, அவன்கிட்ட பாவம் இல்லை. அப்ப உங்களுக்குள்ள பாவத்தை வச்சுட்டு, உங்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத வச்சுட்டு நீங்க எனக்கு விசுவாசம் இருக்குன்னா அது கிரியை இல்லாத விசுவாசம், செத்த விசுவாசம். தேவன் கேட்கவே மாட்டார். அவர் இன்னைக்கும் இருக்கு. இப்ப ஏன் பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போறாங்கன்னா, கேள்வி கேட்கறாங்க, ஆனா தெரியல யார்கிட்ட கேள்வி கேட்கறீங்க. மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடா இருக்கிற நீங்கள் எப்படி உருவாக்குனவரை கேள்வி கேட்கலன்னு பைபிள்ல இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ரொம்ப ஞானம், புத்தி, அறிவு இருக்கு. நீங்க ஒரு மண்ணும் கிடையாது, அறிவு இல்லாம நீங்க கேட்கறீங்க, அவ்வளவுதான். ஒரு உறுதியான விசுவாசம் உங்களுக்குள்ள. இங்க நீங்க பாருங்க, சோதனைக்கு மேல சோதனை. அப்போ வேலைக்கு போயிருக்கணும், வேலைக்கு கண்டிப்பாக போகணும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வேலைக்கு போயிருக்கணும், வேற பரிகாரம் தேடி இருக்கணும், கடன் தானே சொல்லி. ஆனால் அங்கேயே அந்த இடத்துல அந்த பெண் என்ன செய்யறா பாருங்க, முதல்ல தேவனுக்கு பாவத்துல தான் விழுறா. இங்க என்ன நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, நேர் மாறியாங்க. ஏன்டா குடிக்கிறான்னு கேட்டா, அது இப்படி ஒரு சம்பவம் ஆகி போச்சு, அது நான் சகிக்க முடியல, கடன் அதிகமாயிட்டு குடிக்கிறேன். ஏன்டா நீ ஜெப வீட்டுக்கு வரல, அது பிரச்சனை அதிகமாயிட்டு, கடன் அதிகமாயிட்டு, இல்லைன்னா வேற சூழ்நிலை அதிகம், இந்த நெருக்கடி அதிகமாயிட்டு தேவனை விட்டு போ. அப்ப எதுக்குமே ஏன் நீ தேவனை விட்டானா கஷ்டம், துன்பம், நெருக்கம், இதுதான் காரணம்.
ஆனா இங்க நீங்க பாருங்க, நீங்க சொல்லக்கூடிய கஷ்டத்தை காட்டிலும் மிக மிஞ்சிய கஷ்டம். ஏன்? ஒரு உயர்ந்த ஸ்தானமாக தீர்க்கதரிசி நித்திரன் சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான் ஒரு நபரை இறந்து போகுது. அதுக்கப்புறம் அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு மதிப்பே கிடையாது. அடுத்து என்ன ஆகுது? கடத்துக்கு மேல கடம். அடுத்து என்ன ஆகுது? தன் பிள்ளையே இழக்க. ஒட்டுமொத்தம் ஆண்டவரே உண்மைதானே நம்பினேன், ஏன் எனக்கு அடிக்க மேல அடி? அந்த பெண் கேட்கவே இல்லை. எலிசாட்ட கேள்வியும் கேட்கல, நீ தேவனுடைய மனுஷன் தானே, ஏன் உங்களுடைய தேவன் இப்படி எல்லாம் பண்ற? கேட்கவே இல்லை. தன்னுடைய காரியத்தை சொன்னார். இதான் விசுவாசம் உள்ளவங்க ரொம்ப புலம்பி தள்ள மாட்டாங்க. உமக்கெல்லாம் கண்ணு இருக்கு அப்படிலாம் புலம்ப மாட்டாங்க. முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லுது. எப்படி? என் நிலைமை இப்படி இருக்கு, என் பிள்ளைங்களை கொண்டு போவாங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கல, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கல, கொஞ்சம் தாருங்கன்னு கேட்கல, இல்ல என்ன வழின்னு கேட்கல. ஏன் தெரியுமா கேட்கல? தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அந்த பெண்ணுக்கு தெரியும். உறுதி. அதான் ஆண்டு அங்க கிரியை செய்ய ஆரம்பித்தார். எடுத்தம் பிடிச்சோன்னு உடனே சொன்னார், உனக்கு என்னமா வேணும்னு கேட்டார். ஏன்? தேவன் அவரோடு கூட இருக்கிறார். தேவனே அங்க கிரியை செய்யறார். உனக்கு என்ன செய்யணுமா? உன்கிட்ட எண்ணெய் இருக்கு, சரி. அடுத்து நீ என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணு? உன்கிட்ட ஒரு சின்ன குடம் தண்ணி, இந்த எண்ணெய் இருக்கு, நீ என்ன பண்ணணும்? ஒன்று வேற குடம் இருக்கா? இல்லை. அப்போ எத்தனை பேர்ட்டு வாங்க முடியுமோ அத்தனை பேர்ட்டு போய் நீ வாங்கிட்டு என்ன பண்ணணும்? உன் வீட்டுக்குள்ள போ, கதவை நீனும் உன் பிள்ளையும் போன பிறகு கதவை பூட்டிருங்க. பூட்டிட்டு என்ன செய்? உன்ட ஒரு சின்ன குடம் எண்ணெய் இருக்க, இந்த எண்ணெயை இந்த குடத்துல இதை எடுத்து பெரிய பெரிய குடங்களா இருக்கும், அதுல எல்லாம் விடுவனு. நீங்க என்ன செய்வீங்க? இவன் பைத்தியக்கார. உங்களுக்கு சொல்லது புரியுதா? இந்த வசனத்தை வாசிக்கும் புரிஞ்சு அர்த்தம் புரியலையோ? நம்ம மொழியில சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன குடத்துல இருக்கத 10-100 குடத்துல உடியான்னு சொன்னா நீங்க விவரம் கெட்டவன, சின்னதுல இருக்கத நீ பெரிய குடத்துல உடு சொல்லும் போது அந்த குடத்திலேயே 1/4 மடங்கு தான் வரும். இன்னும் 50 குடம் இருக்கு, இதுல விட சொல்றிய பைத்தியக்காரனேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்ல புரியுதா? அதுதான் எலிசா தீர்க்கதரிசி அங்க சொன்னார். வேற ஒன்றும் சொல்லல. சின்ன இனுக்கணும்னு இருக்கக்கூடிய குழந்தை எடுத்துக்கூடிய ஒரு குடத்தை பெரிய பெரிய பெட்ரோல் எடுத்துக்கூடிய குடத்துல நீ விட்டு அதுல இருந்து இன்னும் விடுன்னு அந்த பெண் கேள்வியே கேட்கல. அவள் விசுவாசித்தால், அதான் முக்கியம். அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும், வரவே வராது. உடனே நீங்க சிரிச்சிருவீங்க, உடனே உள்ள ஒரு பரிகாசம் உண்டாகும், உடனே இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாம 2 வார்த்தை கேட்கவும் செய்வீங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இங்கதான் இருக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய தன்மை, உங்களுடைய ஆவிக்குரிய அந்த அந்த முதிர்ச்சி. ஒண்ணுமே சொல்லல. அந்த இடத்து எவ்வளவு தூரத்துல இருந்து இந்த பெண் வந்தான்னு யாருக்குமே தெரியாது. சொன்ன உடனே அப்படியா, சரி, ஆள் போயாச்சு. விசுவாசம், உறுதியான விசுவாசம். எபிரேயர் 11:7 வாசிங்க. இதே விசுவாசம் தான் நோவாட்ட இருந்துச்சு. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்த தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். பாருங்க, அந்த காலத்துல மழைங்கிறது என்னன்னே தெரியாது, மழைங்கிறது கிடையாத ஒரு காலகட்டம். சொன்னாரு, மழை பெய்யும், பூமி அழிக்க போறேன், நீ ஒரு பெரிய பேழையை கட்டணும். அதை விசுவாசிச்சாரு. ஏன் என்னன்னு கேட்கவே இல்லை, செய்தாரு. அவர் தப்புனார். உங்க வாழ்க்கையில தான் நீங்க ஜெபம் பண்ணி பழகி பாருங்க. இப்பெல்லாம் உங்களை ஜெபம் பண்ண சொன்னாலே ஜெபம் பண்ண முடியல. உங்களால ஜெபம் பண்ண சொன்னாலே ஜெபம் பண்ண முடியல. என்ன பண்றீங்க? கொஞ்சம் அங்க எங்கேயும் பாக்குறீங்க, இல்ல எலும்பி போறீங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு உள்ள வரீங்க. ஏன் ஜெபம் பண்ண முடியல? முதல் காரியம் விசுவாசம் நம்மகிட்ட இல்லை. ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடைச்சின்னு நீங்க கேட்குறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியல, நீங்க அதுக்கேற்ற நிலைமையில இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், கிடைக்காது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளின்னு இருக்கு. உங்களுடைய மன விருப்பம் அந்த அளவுக்கு தேவ சித்தம் செய்கிறவர்களுக்கு தேவ சித்தத்தின்படியான கிரியைகளை உங்களுக்குள்ள நடப்பித்து அவர் எல்லாமே செய்வார். அதுக்கு தேவையானது விசுவாசம், ஒரு உறுதியான விசுவாசம். உங்களுடைய விசுவாசத்தை நீங்களே சுவைச்சு பாருங்க. காய்ச்சல் வந்த உடனே எப்படி தோணுது? அது யாருக்கும் தெரியாம ஒரு மாத்திரை போட தோணும். இல்ல கொஞ்சம் பெரிய நோய் மாதிரி இதே மாதிரி வந்துச்சுன்னா உடனே தோணும், எப்படி தோணும்? இனி இறந்து போவேன். இல்ல யாருக்கும் தெரியாம லைட்டா ஒரு பரிகாரம் பார்க்கறது. உங்க விசுவாசத்தின் அளவு பாருங்க. ஜெபஜீவியம் எல்லாம் என்ன இருக்கு? கீழ் நோக்கியே போகுது. ஜெபஜீவியம் அப்படியே கீழ் நோக்கி போகுது. விசுவாசங்கிறது இருக்காது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகதான் கீழ்ப்படிதல் உருவாகும். இங்க கீழ்ப்படிதல பாருங்க, ரொம்ப விசேஷமா இருக்கும். சொன்னது மாதிரியே ஆள் போயிட்டு போன பிறகு ஐயோ இவ்வளவு குடையெல்லாம் வாங்கணும், வாங்கி திரும்பி பிரோஜனம் இல்லாம ஆகி போனா எப்படி? அந்த எண்ணம் வந்துச்சா? வரவே இல்லை.
ஒவ்வொரு வீடு வீடா போய் குடங்களை சேகரிக்கிறார். அது கீழ்ப்படிதல் பாருங்க, ஒவ்வொரு வீடு வீடா போகுதா, போய் அந்த குடங்களை எல்லாம் சேகரிச்சு அவர் சொன்னபடியே மகன்களையும் உள்ள கொண்டு போறார். கதவை பூட்டுறான். பூட்டிட்டு பாருங்க, நீங்களே 50 குடம் இல்லை 100 குடத்தை வச்சுட்டு, என் கையில ஒரே ஒரு சின்ன குடம் தான் இருக்கு, என் கையில சின்ன ஒரே ஒரு குடம் தான் இருக்கு. அப்போ அதை விடும்போது எனக்குள்ள சந்தேகம் வருமா வராதா? வருமா வராதாயா? வருமா வராதா? வரும். ஆனா அந்த பெண்ணுக்குள்ள அந்த ஒரு இதே இல்லை. காரணம், அந்த ஜெப ஜீவியும் தான் விசுவாசிக்கிற ஒரு இன்னார் என்றுதான் ஒரு இது தெளிவா இருக்கிறதுனால விடும்போது என்ன ஆகுது? நிறையுது 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 நிறையுது, எல்லாமே நிறையுது. கடைசி நீங்க பாருங்க, மகன்கிட்ட கேட்குறா, ஒரு குடம் கொண்டு வாமான்னு கேட்குற. அந்த கொண்டு வாமான்னு சொல்லும் போது பையன் சொல்றான், அம்மா இல்லை, குடையெல்லாம் நிறைஞ்சு போச்சு. அந்த நேரம் அது வரைக்கும் அந்த சின்ன குடத்துல இருக்குது விட 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 இங்கேயும் குறையில அங்கேயும் குறையில, அங்கேயும் நிரம்புது. ஆனா அதுக்கு பிறகு பாருங்க அந்த குடம் அப்படியே நிக்குது. அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க பக்கத்திலேயே உங்களோட கூட ஜீவன் உள்ள தேவன் ஆவியா இருக்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஜீவனோடு இருக்கிறது. இதை மட்டும் புரிஞ்சுக்கிறீங்க. அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க வேதனைப்படுறீங்க, நீங்க துக்கப்படுறீங்க, அவருக்கு தெரியாம ஒண்ணும் இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா யாருக்கு தன் கரத்தை நீட்டு வர தெரியுமா? பாவம் இல்லாத மனுஷி. இப்போ உங்களுக்கு என்ன, கொஞ்சம் பாவம் செய்தா என்ன, கொஞ்சம் எனக்கு விருப்பப்படி இருந்தா என்ன, இங்கதான் நீங்க பண்ற தப்பு. பாவம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க என்ன ஆசீர்வாதம் தலைகீழ அலைஞ்சு கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. இங்க மற்றொரு காரியத்தையும் பாருங்க, பிரயாசம். அந்த தேவனுடைய மனுஷன் சொல்றார், எப்படி போ இதெல்லாம் எடுத்து வைனி. அந்த பெண்ணானது அதை அலட்சியமா நினைச்சு, நீங்க நிறைய விதத்துல யோசிக்கணும். அலட்சியமா நினைச்சு, சரி ஒரு குடத்துல இருக்குது, பெரிய குடத்துல விட்டா வராது, சரி அந்த ஆள் சொல்றாருன்னு சொல்லி ஒரு 2 குடம் மட்டும் எடுத்து வச்சிருந்தா எத்தனை குடம் என்ன கிடைச்சிருக்கும்? வெறும் 2 குடம் தான் கிடைச்சிருக்கும். வெறும் 2 குடம் தான் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு விசுவாசமும் வேணும், உங்க கடனோ வேற காரியமோ தீர வேண்டும் வேணால் நீங்களும் அதுக்கு பிரயாசப்படும். ஏன்னா அதுக்கு பிறகு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தொடர்ந்து வாசிங்க. அதாவது வித்து கடனை தீர்த்து நீனும் நினைச்சு மீதி நாட்கள்ல வாழன்னு இருக்கு. வாசிங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பாருங்க, 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, எனக்கு விசுவாசமும் இருக்கு. அடுத்த காரியம்னா என்னுடைய பிரயாசமும் இருக்கு. அவர் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டார். அதை உங்களுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகத்தை வச்சுக்கொண்டு சரி சொல்றாருன்னு சொல்லி ஒரு குடம் மட்டும் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொன்னா, பிறகு அந்த கதவு திறக்கும் போது அங்க எண்ணெயே இருக்காது, ஏன்னா குடம் பக்கத்துல இல்லை, முடிஞ்சு. அப்போ ஒரு குடம் மட்டும் நிறைச்சா அவங்க கடமும் தீராது. இனி இந்த பஞ்சகாலம் முடிகிறது வரைக்கும் நீங்க சந்தோஷமா சாப்பிடவும் முடியாது. அப்போ விசுவாசங்கிறது எவ்வளவு ஒரு பெரிய காரியங்கிறத பாருங்க. விசுவாசம் இப்ப அதான் இல்லை. இப்ப அதுதான் உங்களுக்குள்ள இல்லை இருக்கும்பீங்க, நான் நம்ப மாட்டேன். விசுவாசம் அது எவ்வளவு பெரிய காரியம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள பெருக 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 உங்களுக்குள்ளே தேவன் வல்லமையா கிரிச்சுவார். மத்திய 28:18 வாசிங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன, நீங்க மெய் தேவன் என்று சொல்லக்கூடியதான அந்த தேவனுக்கு என்ன இருக்கா? சகல அதிகாரம். சகல அதிகாரம்னா அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அது எதுவும் கடன் பிரச்சனைனாலும் சரிதான், இல்ல வேற நோய் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இல்ல குடும்பத்துல பிரச்சனை, புருஷ மனைவிக்கு இடையில பிரச்சனை, இல்ல பிள்ளைகளை வளர்க்கறதுல பிள்ளைங்களுடைய வாழ்க்கை தாறுமாறா இருக்கு, அதுல பிரச்சனை, எதுவானாலும் சரி அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. யோவான் சுவிசேஷம் 6:9-13 வாசிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். பாருங்க, திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. 5000 பேருங்கிறது ஆண்களுடைய எண்ணிக்கை மட்டும்தான். அது போக பெண்கள், குழந்தைகள், ஏகப்பட்ட ஜனங்கள். அப்ப இவ்வளவு பேருக்கும் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப தேவன் கேட்டது, எலிசா கேட்டது மாதிரி தான். எலிசா தீர்க்கதரிசி, அந்த ஒற்றுமையை பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி கேட்டதா, ஏமா உனட்ட என்னமா இருக்குன்னு தான் கேட்டார். நீங்க நினைப்பீங்க கடன் தீர்றதுக்கு வேற வழியே இல்லைன்னு. உங்கள்கிட்ட இருக்கு, ஒண்ணுமே இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா முழங்கால் நின்று பாருங்க, உங்களுக்கு உணர்த்துவார். திரும்பவும் சொல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க முழங்கால் நின்று பாருங்க. நம்ம ஆவிக்குரிய குருடர்கள், கண்கள் இருந்தும் சரியாக எதை பார்க்கணுமோ அதை பார்க்க தவறக்கூடியதான ஆவிக்குரிய குருடர்கள்.
இங்கேயும் சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், தேவனால நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள், அவங்களே என்ன சொல்றாங்க, இவ்வளவு பேருக்கு ஒன்றும் கொடுத்துட முடியாது. ஆனா அந்த தேவனுடைய தொலைநோக்கு பார்வையை பாருங்க. அவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குமே பார்த்துட்டு வாங்க. யான்னு பார்க்கும்போது ஒரு சிறுவன்ட்ட என்ன இருக்கு, 5 அப்பமும் 2 மீனும், தாராளம் போதும். தேவனுடைய தன்மையை பாருங்க, அவருக்கு பயங்கர சந்தோஷம். இது தாராளம் போதும். அது எப்படி தாராளம் போதும்? அதை 13ஆம் வசனம் வாசிங்க, அங்க இருக்கு. அந்தபடியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். பாருங்க, 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு கூடையிலே வச்சிடும். 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைக்கிறதுக்கு சரி, ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு கூடையில வச்சா கூட 5 + 2 7 கூடையிலே வச்சிடலாம். ஆனா இங்க எத்தனை? 12 கூடைகள் நிறைய. உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு அந்த தேவனால பயன்படுத்த முடியும். இது எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறேன்னா, உங்க ஜெபஜீவியம் கூடணும், உங்க விசுவாசத்தின் அளவு கூடணும். நீங்க விசுவாசிக்கிற இன்னார் என்று உங்களுக்கு தெரியும். அதான் முக்கியம். நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று உங்களுக்கு தெரியும். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4-7 வசனங்களை வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், அதாவது இவங்க வலை வீசுறாங்க, பேதுரு கூட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, மீன் கிடைக்கல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாரு, நீங்க போங்க வலையை போடுங்க. அந்த வலையில உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் தான், வலை ஃபுல்லா மீன். அதை அப்படியே தூக்கணும்னா கிழிஞ்சிடும். பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்றாங்க. அப்போ இந்த ஒரு போட்லேருந்து வலையை வீசுறாங்க, இனி ஒரு போட்டை கூப்பிட்றாங்க. அப்போ 2 போட்டும் வந்தாச்சு. வந்த பிறகு மீனை தூக்க 2 போட்டுமே மூழ்கக்கூடிய கண்டிஷன் ஆச்சு. அப்போ எந்த அளவுக்கு மீன்கிறது பாரு. வலையில் இருக்கிற மீனை தூக்கி 2 போட்லையும் வைக்கும்போது அந்த 2 போட்டுமே மூழ்கத்தக்கவாறு அவ்வளோக்கு மீன். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. அங்க மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நீ ஆளு பயப்படு. வாசிங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. அதாவது மோசே தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை பார்த்து சொல்லு, தேவன் தான் என்னை அனுப்பினாரு. அவர் சொல்றாரு, நான் போனா என்னை யாரு மதிப்பா? அப்ப இங்க என்ன சொல்ற, உன் கையில என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. சாதாரண ஒரு கம்பு. என்ன கம்பு? ஆடுகளை மேய்க்கக்கூடிய கம்பு. அது வரைக்கும் 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்ச மனுஷன். ஆடு மேய்க்கும் போது தன் கையில் இருந்தான அந்த கம்பு. அதுக்கு முன்னாடி அந்த கம்பு எப்படி மாறல? பாம்பாட்டு மாறல. அதுக்கு முன்னாடி அந்த கம்பு அற்புதங்களை செய்யக்கூடிய, அந்த மலையை தொட்டா தண்ணி பாயத்தக்கவர் மாறவே இல்லை. ஏன்னா அந்த கம்பு வச்சு ஆடை அடிச்சிருப்பாரு, தரையை அடிச்சிருப்பாரு, இவ்வளோ காரியம் பண்ணியிருப்பாரு. ஆனா அது வரைக்கும் அது கம்பா தான் இருந்துச்சு. இப்போ அந்த கம்பு எப்படி மாறுது பாருங்க. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கோலா மாறுது. கீழே போடும்போது பாம்பா இருக்குது. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? கடலை நோக்கி நீட்டுறாரு, 2ஆ பிளக்குது. மலையில அடிக்கிறாரு, தண்ணி வருது. பார்வோனோட எதிர்த்து நிற்கிறாரு. நின்று அந்த கோல்னால பல அற்புதங்கள் செய்கிறார். நம்முடைய தேவன் யாருங்கிறது தெரியும். அப்ப இவ்வளவு கிரியை அவரிடத்துல இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, மறுபடியும் சொல்றேன், விசுவாசம். மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கு பயப்படுற பயம். அதுனா என்ன? பாவத்தை விடணும், தீமையை விடுங்க. நீங்க பாவத்தை விடும்போது நீங்க அவருக்கு பிரியமாய் வாழ்றீங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப அவருக்கு பிரியமாய் வாழ்கிறதான அவருடைய பிள்ளைகளை அதிக நிச்சயமாக அவர் நேசிப்பார், விடுவிப்பார், எல்லாம் செய்வார். உங்க கண்ணீருக்கு அப்பந்தான் மதிப்பு. 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிங்க. உன் கண்ணீருக்கு அங்க மதிப்பு இருக்குன்னு இருக்கு. வாசிங்க. என் அலைச்சல்களை தேவரே எண்ணி இருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இப்ப நீங்க சொல்லலாம், அது நான் எவ்வளோ அழுறேன், எவ்வளோ இருக்கு, எனக்கு ஏன் கண்ணீருக்கு ஏன் மதிப்பு இல்லைன்னு. அது நீங்க பாவம் செய்யறதுனால இந்த கண்ணீருக்கு மதிப்பு கிடையாது. பாவத்தை விட்டு அதன் பிறகு ஒவ்வொரு காரியத்துக்கும் நீங்க கண்ணீர் விடுக்கிறீங்க தெரியுமா, அதை தேவன் துருத்தியில் வச்சுப்பார். சும்மா பாவம் செய்யிட்டு சமாதானம் கண்டுபிடிச்சு அந்த சமாதானம் கேட்டு மாறதுக்காண்டி ஓடி கத்துறீங்களா, இதெல்லாம் துருத்தில இருக்குமா? ஒன்றும் துருத்தில இருக்காது. தப்பு கணக்கு பண்ணிடாதுங்க. பாவத்தை விடுங்க, பாவத்தை விடுங்க, முறுமுறுப்பை விடுங்க, தீங்கு நினைக்கிறத விடுங்க, அடுத்தவங்களுக்கு விரோதமா பேசுறதை விடுங்க.
ஆண்டவருக்கு பயப்படுங்க, தேவனுக்கு பயப்படுங்க. உங்களை நீங்க பாருங்க, உங்க நிலைமைகளை பாருங்க, உங்க ஜீவியத்தை பாருங்க. உங்களை பார்த்து ஆண்டவரே நான் இப்படிலாம் இருக்கேன், நான் பரிசுத்தவான்னு சொல்றதுக்கு ஒரு நிலைமையில நான் இல்லை, நான் நற்சாட்சியின் அனுபவத்தோட நான் இல்லை. உங்களை நீங்க பார்த்து நீங்க முதல்ல அழுத நிலைமையிலிருந்து வெளியே வந்து பாருங்க. அதுக்கு பிறகு வீட்டில் உள்ள தேவைகள் எல்லாம் நீங்க சொல்லி பார்த்தா விசேஷமா இன்னும் விசேஷமா செய்வார். 124 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் உருவாக்குன அந்த தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். யாருக்கு ஒத்தாசை வரும்? யாருக்கு கண்ணீருக்கு மதிப்பு இருக்கு தெரியுமா? தேவனுக்கு பயப்படுதான் ஜனங்கள், வேற யாருக்கு. இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன, அது ஏன் ஒத்தாசை வரும் சொல்லப்பட்டிருக்கு, உதவி வரும் சொல்லப்பட்டு, எனக்கு ஏன் வரல? ஏன் புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்குள்ள பாவம் இருக்கு, உங்களுக்குள்ள அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கப்பட்டு தானே கேடு நிறைந்த இருதயம் இருக்கு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் கண்ணீர் வடிக்க, நானும் ஆண்டவனை கூப்பிடுறேன்னா கிடையவே. 50 சங்கீதம் 15 வசனம் நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் ஆபத்துல நீ கூப்பிடும் போது நான் உனக்கு செவி கொடுப்பேன். எத்தனை பேர் ஆபத்துல கூப்பிட்டு உங்களுக்கு செவி கொடுத்திருக்காரு? கிடையவே செய்யாது. ஒரு வண்டி ஸ்ட்ரைட்டா போகுது, இடிக்க போகுது, ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு உங்களுக்கு வண்டி நிக்குதா? ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்? அப்ப அந்த நேரத்துல எண்ணெய் எடுத்து இப்படி விடும்போது பாத்திரம் வேற இல்ல, உடனே அந்த எண்ணெய் நின்று போயிட்டு இருக்கு. அப்போ தேவன் அந்த இடத்துல நிரம்பி இருக்கிறாரு. அவருடைய ஆவிக்குரிய கண்களுக்கு இது போதும்னு தெரியுது, நிறுத்திக்கிடுறாரு. அப்போ ஒரு ஆக்சிடென்ட், அப்போ அது கண்டிப்பா இடிக்க போகும்போது தெரியதான் செய்யும், ஐயோ இடிக்க போறோம் நீ. அந்த ஒரே இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க, கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க. இது கிறிஸ்தவங்களா கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கா? ஆகுது. ஏன்? அப்ப ஆபத்துல அவர் இல்லையா? இல்லை. ஏன் இல்லை? அப்ப என் கண்ணீருக்கு மதிப்பு இல்லையா? இல்லை. ஏன் இல்லை? பாவம் இருக்கிற வரைக்கும் கிரியை செய்யவே முடியாது. 34 சங்கீதம் 19 அங்க அழகா ஒரு காரியம் சொல்லப்பட்டு, நீ தேவனுக்கு பயப்படுவனா இருந்தா, நீ பாவம் இல்லாதவனா இருந்தா உனக்கு துன்பம் வரும், உனக்கு நெருக்கம் வரும். ஆனா இந்த ஆபத்து வரும் தெரியுமா? அப்ப பாதுகாப்பார். வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாருக்கும் துன்பம் உண்டு, எல்லாருக்கும் நெருக்கம் உண்டு, எல்லாருக்கும் பஞ்சமும் கஷ்டமும் நெருக்கமும் உண்டு. 2 வித்தியாசம் இருக்கு. நீங்க துன்மார்க்கமா இருப்பீங்க, பாவத்தோட வாழ்வீங்க, ஆனா கடைசி நேரத்துல கண்ணீர் வடிப்பீங்க, உங்க கண்ணீருக்கு மதிப்பு இல்லை. ஆபத்து ஓடி கத்துவீங்க, அது செவி கொடுக்க மாட்டார். நீங்க யாரா மாறணும்? அந்த ஸ்திரியானவளை போல, அந்த ஸ்திரியானுடைய புருஷனை போல தேவ பயம் உள்ளவங்களா இருக்கணும். நீதிமான்ங்கிறது யாரு? பாவம் இல்லாத மனுஷன். அப்ப பாவம் இல்லாதவா நீங்க இருந்தா, நான் முதல்ல ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன், என்ன சொன்னேன்? துன்பம் உண்டு. அதுதான் எடுத்துக்காட்டு இந்த குடும்பத்துக்கு சொன்னேன். நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? எனக்கு ஏன் இந்த கஷ்டம் கேட்கவே செய்யறாங்க. வாழ்க்கையில கஷ்டம் உண்டு, துன்பம் உண்டு, நெருக்கம் உண்டு. அவன் நீதிமானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும். ஆனா என்ன வித்தியாசம்? நீங்க நீதிமானா இருக்கும் போது துன்பம் வரும்போது ஆண்டவரே கூப்பிட்டு பாருங்க, அங்க என்ன செய்றாரு? அவர் துணையா இருக்காரு. மறுபடியும் வாசிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாவற்றிலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அது ஆக்சிடென்ட் ஆனாலும் சரிதான், அது கடன் ஆனாலும் சரிதான், எது கிட்ட நெருங்கி வந்தாலும் கூட எல்லாவற்றிலிருந்தும், திரும்பவும் சொல்றேன், எல்லாவற்றிலிருந்தும் விடுவிப்பார். அது கடன், அது வேற கஷ்டம், எது பிலிப்பியர்கள் நிருபம் 4:19 வாசிங்க. அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய ஐஸ்வர்யம் உள்ள தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நீக்கக்கூடிய அதிகாரம் உடையவராக இருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் ஜீவனோடு இருக்கிறார். விசுவாசி. என் சிம்பிளான ஒரு உண்மை சம்பவத்தை சொல்ல நான் இவ்வளவு காரியம் சொல்றேன். 2 விதமான ஜனங்கள் இருக்கிறாங்க, 2 விதமான ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, 2 விதமான ஜனங்கள் ஆண்டவரை கூப்பிடுறாங்க. 2 பேருக்குமே ஒரே துன்பம் தான், கஷ்டமும் பஞ்சமும் சோதனையும் வேதனையும் இழப்பும் மரணம் தான், எல்லாம் சரிதான். ஆனா அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? இவங்க கூப்பிடும் போது ஆண்டவர் செவி கொடுக்கல, இவங்க கூப்பிடும் போது தேவன் செவி கொடுக்கிறார். 146 சங்கீதம் 9 வசனம் வாசிப்பீர்கள். ஆனால் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் தேவன் ஆதரிக்கிறார் என்று வாசிங்க. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையை ஆதரிக்கிறார். இந்த வசனம் அந்த வேத வசனத்துல நிறைவேறிச்சு. திக்கற்ற பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைன்னா யாரு? தகப்பன் இல்லாத பிள்ளைங்க. அடுத்து என்ன? விதவை. இந்த விதவையையும் தேவன் ஆதரிப்பார். அதான் எப்பவுமே சேலஞ்ச் பண்ணுவீங்க யார்கிட்டையும். வேத வசனம் ஒரு காலம் அழியாது. அது தேவனுடைய வார்த்தை. அவர் பொய் உரையாத தேவன், அவர் பொய் உரையாத தேவன். 430 வருஷம் எங்க இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. ஆனா அடிமைகளா எவ்வளவு வருஷம் தான் இருந்தாங்க? 400 வருஷம் தான்.
ஏன் இது உண்மைன்னு சொல்ல காரணம் என்னன்னா, அதாவது ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கணும், ஈசாக்கு பிறகு யாக்கோபு பிறக்கணும், யாக்கோபு பிறந்து பிள்ளைங்கெல்லாம் பிறந்த பிறகு எங்க போறாங்க? எகிப்துக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லிட்டாரு. எப்படி சொன்னாரு? உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் அடிமைகளா இருப்பார்கள் இருக்கு. ஆதியாகமம் 15:13 இருக்கும். அப்போ அந்த தேவனுக்கு என்ன தெரியுது? இன்னைக்கு இருந்தே என்னென்ன நடக்க போகுது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. முதல்ல சொல்லிட்டார். அப்ப 400 வருஷம் சொன்ன தேவனுடைய வார்த்தையை நீங்க பொய்யாக்க முடியாது. எப்படி பொய்யாக்க முடியாது? இல்ல அது ஆண்டவர் 400 வருஷம் சொன்னாரு, ஆனா 430 வருஷம் அங்க இருந்தாங்க. வித்தியாசம் என்ன தெரியுமா? 430 வருஷம் அங்க இருந்தாங்க, உண்மைதான். 30 வருஷம் எகிப்துல யார் இருந்தா கூட யோசேப் இருந்தனால அவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. உங்களுக்கு புரியுதா சொல்லுது? இப்ப புரியுதா? சொல்ல விளங்குதா? 30 வருஷம் அவங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. எப்போ யோசேப்பு இறக்குறாரோ, இறந்த பிறகு அங்க யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அரண்மனையில ஏறினான் இருக்கு. அவன் அந்த ஜனங்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். இது எதுக்கு இந்த இடத்துல நான் கொண்டு வரேன்? வேதத்துல என்ன வசனம் இருந்தாலும் அதை விசுவாசிக்கூடிய திராணிக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. திக்கற்ற பிள்ளைகள், திக்கற்றவங்க, தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, அடுத்த விதவைகள், அவங்களை தேவன் ஆதரிக்கிறான் இருக்கு. ஆனா இந்த உலகத்துல எத்தனை திக்கற்றவங்க இருக்கிறாங்க, எத்தனை தகப்பன் இல்லாத பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனை விதவை இருக்காங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஏன் ஆண்டவர் கிரியை செய்யல அவங்களுக்குள்ள? ஏன் ஆண்டவர் கிரியை செய்யல? எலிசா தீர்க்கதரிசி இருக்கும் போதும் பஞ்சம்தான். அங்க ஏராளமான விதவைகள் உண்டு, ஏராளமான தகப்பன் இல்லாத பிள்ளைகள் உண்டு. ஏன் அங்க எல்லாம் ஆண்டவர் கிரியை செய்யல? ஒரே ஒரு வித்தியாசம் தான். அதே தேவன் தான். ஆனா நீங்க இருக்கக்கூடிய நிலைமைக்கு தக்கவாறு தான் தேவன் கிரியை செய்யறார். உங்க கையில தான், உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஏன் அழணும்னு நான் சொல்றேன். ஏன் கண்ணீர் வடிங்கன்னு சொல்ல காரணம், ஏன் நீங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல காரணம், ஏன் அடுத்தவங்களை பற்றி பார்க்காம உங்களை நீங்க பாருங்க, உங்களை கழுவுங்க, உங்களை சுத்திக்கிறீங்கன்னு சொல்ல காரணம். அப்படின்னா மட்டும்தான் தேவன் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். ரெண்டு வித்தியாசம் தான். அவர் ஒரே தேவன் தான். ஏன்னா திக்கற்றவர்களையும் பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறான் இருக்கு. அதே போல அவ்வளவு நெருக்கத்துல பஞ்ச காலத்துல அற்புதம் செய்து ஒரு குடும்பத்தை தான் காப்பாற்றுறார், வேற எந்த குடும்பத்தையும் காப்பாற்ற. எலியாவுக்கு ஒரு 7 அற்புதம் செய்ய கிருபை இருந்துச்சுன்னா இங்க 14 செய்தார். அவ்வளவுதான், முடிஞ்சு அதோட முடிஞ்சு. ஒன்றும் பண்ணல, அவ்வளவுதான் முடிஞ்சு. எவ்வளவு பண்ணாரோ அதோட ஒரு மடங்கு கூட. அப்ப ஏன் அந்த ஒரு கணக்கு? நீங்களும் நாமளும் அந்த ஒரு நிலைமையில இல்லைன்னு அர்த்தம். என்ன பிரயாசப்படணும்? பரிசுத்தத்துக்காக மட்டும்தான் நீங்க பிரயாசப்படணும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பயப்படுற ஒரு வாழ்க்கை. அப்போ உங்க நாவை அடக்கி உங்க ஜீவியத்தில் இருக்க எல்லா கேடுகளையும் கண்டுபிடிச்சு ஆண்டுக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க, விசேஷமா இருக்கும். இனி அதை ஒட்டு உள்ளதான இனி ஒரு காரியம். 4ஆம் அதிகாரம் 8-17 வரை. பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனமுருந்தி ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அதாவது சூனேம் என்று சொல்லும் போது இப்ப எலிசா தீர்க்கதரிசி கர்மேல் அந்த பருவத்துக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு மனுஷன். அந்த சூனேம்ங்கிற இடம் அந்த கர்மேல் பருவத்துக்கு போவதுக்குள்ளதுன்னா வழியில் இருக்கக்கூடியதான ஒரு இடம். இந்த சூனேமிலிருந்து கர்மேல் இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு நாள் நடபயணம். அப்போ அந்த வழியை தான் அவர் போவார். சரி, இனி வாசிங்க. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதாவது இங்க எலிசாவை ஒரு கனமுள்ள ஒரு பெண் பார்க்கிறா. கனமுள்ள பெண்ணா அர்த்தம் என்ன? மிகவும் செல்வம் சிறப்புள்ளதான ஒரு பெண். அதாவது இவங்களும் எங்கதான் இருக்காங்க? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பேக்ரவுண்ட் மனசுல வச்சுடுங்க. எங்கதான் இருக்காங்க? பஞ்சம் நிறைந்த ஒரு இடம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமே இந்த 2 பெண்களுடைய குணாதிசயங்கள் தான் ரொம்ப பிடிச்சி. ஏன்னா அவங்க முழுக்க எங்க இருக்காங்க? விக்கிரங்களுக்கு நடுவுல இருக்கிறாங்க, தேவனை விசுவாசிச்சு வாழ்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? அது அந்த வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, அங்க போக வேண்டியதாச்சு, அதுல கொஞ்சம் போல அவங்க தெய்வத்துக்கெல்லாம் படைச்சு தந்தாங்க, அதுல கொஞ்சம் போல சாப்பிட வேண்டி இருந்துச்சு. அவங்க அப்படி இல்லை, முழுக்க இருக்கிறது விக்கிரக கோட்டைக்குள்ள இருந்துட்டோம், உறுதியான விசுவாசம் உள்ளவங்க. அதான் நீங்க படிக்க வேண்டியதான பாரு. நம்ம குறை சொல்றோம், சூழ்நிலை சரியில்லை, என் குடும்பக்காரங்க அவங்க இவங்க பாருங்க, முழுக்க விக்கிரகங்கள் இருக்கக்கூடியதான அந்த இடத்துக்குள்ள இருந்துகிட்டு தேவ பயம் உள்ளவங்களா இருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான காரியத்தை பாருங்க, ரொம்ப பிடிச்சிருந்த ஒண்ணுதான், அவங்கள்ட்ட தேவ ஆவியானவர் அவங்க கூட இருந்தார். அந்த பெண் என்ன சொல்றாரு? இந்த மனுஷனை பார்க்கும்போது பரிசுத்தவான்னு சொல்றாங்க. அதாவது தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த உணரக்கூடிய தன்மை இருக்கும்.
இதை ஏன் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, பரிசேயர்களும் சதிசேயர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது அவங்க எப்படிதான் பார்த்தாங்கன்னா, இந்த மனுஷன் நல்லா சாப்பிட்றான், நல்லா குடிக்கிறான், பாவிகளோடு இருக்கிறான், உல்லாசமா இருக்கிறான், இதெல்லாம் தீர்க்கதரிசி இல்லைன்னா. ஒரு ஸ்திரீ இயேசுடைய காலத்தை தொடும்போது இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியா இருந்தா அவ யாருன்னு தெரிஞ்சிருக்க தொடமாரு. ஆனா இவங்களுக்கு தெரியல, பரிசுத்தங்கிறது இருதயத்துல இருக்கு. அதாவது குறை சொல்றவங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க புறம்பான காரியங்களை பார்த்து. பரிசுத்தங்கிறது இருதயத்துல இருக்கு. வெளியரங்கமாவே வாழ்ந்தார், வெளியரங்கமாகவே செயல்பட்டார், எல்லாரோடும் எல்லாருமா இருந்தார், எல்லாரோடும் எல்லாருமா இருந்தார். ஆனா அவரே கேட்டார், எனக்கு ஏதேனும் குற்றம் உண்டா கேட்டாரா? கேட்கலையா? கேட்டார். பார்வையில பரிசுத்தம் இருக்கு, பேச்சுல பரிசுத்தம் இருக்கு, இருதயத்துல பரிசுத்தம் இருக்கு. தீங்கு நினைக்காத ஒரு அனுபவம், அதான் அனுபவம். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க? ஒருத்தங்களை பாக்குறீங்க குறை சொல்றீங்க, ஒருத்தங்களை பாக்குறீங்க குறை சொல்றீங்க. எது இல்லை தெரியுமா? தேவன் உங்க இதயத்துல மாசமா இருந்து உங்களை வழி நடத்தக்கூடிய உள் உணர்வு. இப்ப இந்த காரியத்தை நீங்க பார்க்கும்போது அந்த பெண் தேவபயம் உள்ள ஒரு பெண்ணா இருந்ததுனால ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க என்ன தோணுதுன்னா, அவர் பரிசுத்தவான் என்று அறிகிறேன். அறிய காரணம் என்ன? அந்த இருதயத்துல தேவன் இருக்கிறார், அவர் உணர்த்துறார், அவர் சொல்றார். உங்கள்கிட்ட நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேரோடு தேவன் பேசுகிறார்? எத்தனை பேருக்கு தேவன் பேசக்கூடிய சத்தத்தை இருதயத்திலிருந்து கேட்க முடியும்? அல்லது எத்தனை பேருக்கு அவர் உணர்த்தக்கூடியதை உங்களுடைய இருதயத்தால புரிஞ்சுக்கிட முடியுது? அல்லது எத்தனை பேர்கிட்ட தரிசனத்தின் மூலம் பேசுற, எத்தனை பேர்கிட்ட சொப்பனத்தின் மூலம் பேசுற? காரணம் என்ன தெரியுமா? இப்ப நல்ல புரியும். நான் மைக் இல்லாம நான் பேசுறேன், மைக் இல்லாம பேசும்போது பக்கத்துல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை தான் கேட்கும். மைக்கில் வச்சு பேசுறேன், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கேட்கும். அந்த எல்கைக்கு மேல நீங்க பின்னாடி போயிட்டீங்கன்னா கேட்குமா? உங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி தான். உங்களுடைய வாழ்க்கை அதே மாதிரி. அதாவது சில நினைப்பாங்க ஜெபம்னாலே நம்ம தேவையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. அது ஜெபம் கிடையாது. ஜெபம்னா என்ன தெரியுமா? ஏன் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுமா? நீங்க தேவனோடு ஐக்கியமா இருக்கிறதுக்காக. நீங்களாம் பொதுவாட்டே மக்கள் எது காத்துட்டு போடுவாங்க? அந்த கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் இருக்கு, இங்க வலி இருக்கு, அங்க வேதனை இருக்கு, வீட்டுல நெருக்கடி இருக்கு, வரணும். நீங்க தப்பு பண்றீங்க. ஜெபம்னாலே நமக்கு ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி. எங்க ஊர்ல குளத்துல அட்டை உண்டு. அது குளிக்கும் போது தெரியாமலே நம்மகிட்ட இருந்து கடிக்கும், ரத்தத்தை உரியும். அது நல்லா குடிச்சிட்டு அது பாட்டுக்கு மலர்ந்து நல்ல போயிடும். நமக்கு கடிச்சதும் தெரியும், ஒன்றும் தெரியாது. பிறகு எழுதி மேலே வரும்போது பார்த்தா இந்த ஊன்னதான் அந்த சில நேரம் கொஞ்சம் ரத்தம் அடி. என்னடான்னு பார்த்தா அட்டை கடிச்சிருக்கும். அது வித்தியாசமா இருக்கும் அந்த அட்டை. நம்ம அப்படிதான் இருக்கும் ஆண்டவர் சமூகத்தில். எப்படி ஜெபம் பண்ற எதுக்கு வரோம்? எனக்கு அது குறையணும், இது குறையணும், அப்படி குறையணும், இப்படி இல்லை. ஜெபங்கிறது முதல்ல எதுக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம்? முதல் காரியம் அந்த பரம தகப்பனோட பேசுறதுக்கு ஐக்கியமாவது. அவருக்கு நம்ம எல்லாம் பிள்ளைகள். அவர் பேசுறதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கணும் அவர் விரும்புறார். ஆனா இப்போ உங்களுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறீங்கன்னா ரொம்ப தூரமா போயிட்டீங்க. அதாவது அவர் பேசிட்டு தான் இருக்காரு, ஆனா அந்த இருதயத்துல கேட்கக்கூடிய நிலைமையில அந்த இருதயம் இல்லை. ஏன்னா அந்த இருதயம் இப்போ கடினமாயிடுச்சு. அந்த இருதயம் எப்படி போயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. அந்த இருதயம் எப்படி போயிடுச்சு? நம்ம அடுத்தவங்களே குறை சொல்றோம். அப்ப அந்த இருதயம் தேவனுடைய வார்த்தையை கேட்கத்தக்க ஒரு ஃப்ரீக்குவன்சில இல்லை. இப்போ சில இயற்கை சீட்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே மிருகங்களுக்கு தெரியும். ஏன்? அவங்களுக்கு சில அதிர்வுகள், சில காரியங்களை உணரக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா மனுஷனுக்கு உணரக்கூடிய தன்மை இல்லை. உங்களுக்கு புரியுது இல்ல? இப்ப சுனாமி நடக்குன்னா மிருகங்கள் நினைச்சுதான் போயிடும். நீங்க தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ளதான அந்த காரியத்தை, அந்த ஃப்ரீக்குவன்சி ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. அவர் பேசிட்டு தான் இருக்கிறார். ஆனா இப்போ உங்க காது, இந்த ஆவிக்குரிய அகக்காது, ஆவிக்குரிய அகக்கண்கள், இந்த ஆவிக்குரிய அகக்காதுகளால் கேட்கவும் முடியல, ஆவிக்குரிய அகக்கண்களால் பார்க்கவும் முடியல, ஆவிக்குரிய இருதயம் இல்லாததுனால உணரவும் முடியல. ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. இங்க அந்த பெண் தேவனுக்கு பயப்படக்கூடிய பெண்ணா இருந்ததுனால பார்க்கும்போதே எப்படி பார்க்கிற? ஒரு பரிசுத்தவான் என்று உணர்ற. அதான் முக்கியமான காரியம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி அடுத்தவங்களை பார்க்குறீங்கிறது தெரியும். தேவன் உங்க கூட இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணும்போது முதல்ல பார்க்கணும், நான் அழுதுட்டேன்னு சொல்லி திருப்தி ஆகாதுங்க, நான் கேட்டது எனக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லி திருப்தி ஆகாதுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில சாகிற வரைக்கும் தேவைங்கிறது இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு குறைவு நிறைவு பண்ணப்படும் போது இனி ஒரு குறை வரதாச்சு. அதனால உங்க திருப்தி எப்படிதான் இருக்குன்னா, இன்னைக்கு நான் தேவ பிரசனத்தை உணர முடிஞ்சிச்சாங்கிறதா முக்கியம். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை என்னால கேட்க முடிஞ்சான்னு பார்க்கணும். நீ நடந்து போகும்போது ஒரு ஆள் பேசுறது மாதிரியே இருக்கும், அந்த உணர்த்தல் இருக்கும்.
அது பார்த்தீங்கன்னா அபூர்வமா இருக்கும், அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அது உண்மையா இருக்கும். உங்க ஜீவியம் கரெக்டா இருந்துச்சு, உங்க ஜீவியம் கரெக்டா இருந்துச்சுன்னா அது உண்மையா இருக்கும். நான் அடிக்கடி யோசிப்பேன், நீங்க தேவனுக்குள்ள நெருங்கி பாருங்க. சில நேரங்களில் நமக்கு என்ன பண்ணணும் எது பண்ணணும் தெரியவே செய்யாது. அந்த கரம் நடத்தும், பலப்படுத்தும், அழகா பேசுவார், அழகா உணர்த்துவார், அழகா உங்களுக்கு அந்த கிரியை நடத்துவார். இதுதான் நமக்கு தேவை. ஏன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்க அழைக்கப்பட்டவர். அவர் நம்மோடு பேச விரும்புறார். இங்க இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாருங்க, பார்த்த உடனே தெரியுது பரிசுத்தவான். ஆனா பரிசேர் சதிசேர் குறை சொன்னாங்க. காரணம் அவங்களுக்குள்ள தேவ ஆவி இல்லை. ஆனா அவங்க நல்ல ஜோம் பண்ணக்கூடியவங்களாகவும் 2 தடவை உபவாசம் பண்ணக்கூடியவங்களாகவும் தசோபாகம் கொடுக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. தேவன் மட்டும் கூட இல்லை. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாருங்க, இங்க தேவாலயம் கிடையாது, ஜெப வீடு கிடையாது, சரியான போதகம் கிடையாது. ஆனா அந்த பெண் தேவனுக்கு பயப்படுற பெண், ஜெபம் பண்ணக்கூடிய பெண், பாவம் இல்லாமல் வாழ்ந்த பெண், இருதயத்துல தேவன் உணர்த்துகிறார். கரெக்டா என்ன பண்றா, இவ பரிசுத்தவான்னு சொல்றா. முந்தின வசனம் வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ இங்க இது முக்கியமான ஒரு காரியம். அவள் தன் புருஷனை நோக்கி. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா, கொஞ்சம் அனுபவம் வந்த உடனே புருஷனை மதிக்கிறது கிடையாது. இல்ல கொஞ்சம் அறிவுள்ளவங்களா இருப்பாங்க, புருஷனை மதிக்கிறது கிடையாது. நீங்க உண்மையிலேயே ஆவிக்குரியவங்கன்னா எதுல வெளிப்படும் தெரியுமா, உங்க தாழ்மையில வெளிப்படும். பெண்ணுன்னா புருஷனை கீழ்ப்படிவாங்க. புருஷனா இருந்தாலும் அந்த மனைவி சொல்றது சரியா இருந்தா அதை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்கும். ஒரு மனுஷன் யார் ஆவிக்குரிய, அது ஒரு பெண்ணாலும் சரி ஆனால் யார் ஆவிக்குரியவங்கன்னா இசைஞ்சி போகக்கூடிய. இப்ப என்ன ஆகுது, சில வீட்டுல பெண்கள் டாமினேஷன் இருக்கும், அவங்க சொல்றதான் சட்டம். சில வீட்டுல ஆண்கள் டாமினேஷன் இருக்கும், அவங்க சொல்றதான் சட்டம். இல்ல, நீங்க தப்பு பண்றீங்க. 2 பேருமே நீங்க கிறிஸ்தவர்கள்னா இசைஞ்சு போத்தணும். இங்க இந்த பெண் பாருங்க, கனமுள்ள ஸ்திரீ அப்படின்னா நல்ல ஒரு நிலைமையில் உள்ள ஒரு பெண். அங்க முறைப்படி கனமுள்ள ஸ்திரீனா பெரிய வசதி உள்ளவங்க. அப்ப அந்த பெண் தன்னுடைய சொந்த செலவுலையே தன் நினைச்ச காரியத்தை செய்யலாம். ஆனா அப்படி பண்ணல, தன் புருஷன் சொல்றான். பண்ணுவோமா அப்படின்னு வாசிங்க. நீ அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். பாருங்க, மேசை, நாற்காலி, ஒரு விளக்கு. ஏன்னா வாசிப்பாங்க. இப்ப என்ன பவுல் அப்போஸ்தலர் பொறுத்தவரை அவங்க சொல்லுவாரு, தீமோத்தேயுவை சொல்லுவாரு, நீர் வரும்போது புஸ்தகத்தையும் சுருளையும் எடுத்துட்டு வாங்க. வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ வரும்போது அவங்க கூட ஏதாவது இருக்கும், அதை வாசிக்கணும் என்கிறதுக்காக ஒரு படுக்கை மட்டும் பண்ணல. படுக்கை, ஒரு நாற்காலி, ஒரு மேசை, அப்புறம் ஒரு விளக்கு. எனக்கு நல்லா பிடிச்சது, நம்மள அநேகர் வாயில வடை சுடுவோம். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஐயோ பாவன்றோம், ஐயோ உதவி பண்ணியிருக்கலாமே, அவங்க அதோட முடிஞ்சு. அதுக்கு பிறகு அவங்கள செத்த பிறகு அடக்கம் பண்ண போதும் நான் நினைச்சேன் அப்போ பண்ணணும், நினைச்சேன் இது பண்ணியிருக்கலாம். உயிரோடு இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண மாட்டோம். இங்க பாருங்க அப்படி இல்லை. இங்க எப்படி ஒரு காரியத்தை உணர்றாங்க, செய்யணும்னு மனசுல எண்ணம் வருது, புருஷனோட சேர்ந்து தீர்மானம் பண்றாங்க, அடுத்த காரியம் உடனே என்ன பண்றாங்க தெரியுமா, தன் நினைச்ச காரியத்தை செய்யறாங்க. அதுதான் உபசரிக்கக்கூடியதான ஒரு குணம். அதாவது எபிரேயர் 13:2 வாசிங்க. அங்க உபசரிக்கிறது ரொம்ப முக்கியம் சொல்ற. வாயினால உபசரிக்கிறது. ஐயோ பாவம் பிள்ளைக்கு நனையுதோ, சரி போயிட்டு வா. எங்க வீட்டுல குடம் இருக்கும், வீட்டுல என்ன இருக்கும், குடம் இருக்கும். அதை கொடுத்தா எங்க அவன் திருப்பி கொண்டு வருவானோ கொண்டு வர மாட்டான்னு சொல்லி பயம். பிள்ளை போயிட்டு வா, தலையில துணி போட்டுக்க, பிள்ளை தலையை துணி போட்டுக்க. வீட்டுல போறோன்னு என்ன செய்யுது, நல்ல தலையை தொடச்சிரு, கொஞ்சம் பவுடர் இருக்கும், உச்சந்தலையில் வச்சிருந்தோமா. இது அக்கறை போல. இது ஒரு அக்கறையும் கிடையாது, இது ஷோ. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. அப்ப உபசரிக்கக்கூடியதான குணம் நமக்குள்ள வேணும். அது பரிசுத்தவான்களை உபசரிக்கணும், தேவ ஊழியக்காரங்களை உபசரிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. மத்திய 10:40-42 வரைக்கும். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். எப்பவுமே ஊழியக்காரர்களை, தேவ மனுஷர்களை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் வேணும். அவங்களுக்கு கொடுக்கறத நீங்க சுமையா எடுக்காதுங்க. ஏன்னா எல்லாத்தையும் விட்டு வெறுத்து சன்னியாச வாழ்க்கை வாழ்றது பெரிய ஒரு கஷ்டம். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா என் பிரசங்கம்ல புண்ணியவாங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, எனக்கு வேல்யூ தெரியும், ஒரு ஆள் எனக்கு ஊழியத்துக்கு வருது எனக்கு பெரிய பாக்கியமாக நினைச்சிருக்கேன். நம்ம அவங்கள மதிக்கவே மாட்டோம், அவங்களுக்கு இந்த இதெல்லாம் தேவையான. ஆனால் எல்லாம் விட்டு வெறுத்து ஒரே இடத்துல சாகிற வரைக்கும் அங்கேயே இருந்து வெளியே நம்ம போக முடியாது. இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் உண்டு, பாரங்கள் உண்டு. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களை யாரையும் விடுறீங்களா? ஏன்னா இங்கேயே நீங்கள் பாருங்கள், அந்த காலத்திலேயே
ஒரு 2500-3000 வருஷம் இருக்கலாம். அந்த காலத்திலேயே ஒரு தேவ ஊழியக்காரங்களுக்கு நல்லா பண்ணணுங்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்கு. அது தேவனை ஆசீர்வதிக்கக்கூடியதான ஒரு காரியம். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். இந்த வசனத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதேனும் ஒன்று அந்த பரிசுத்தவானுக்கு அந்த ஊழியக்காரன் செய்யணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. செய்ததுனால அங்கே அவ்வளோ ஆசீர்வாதத்தை இவங்க பெற்றுக்கிட்டாங்க. அதே போலதான் யார் இந்த உதவி பண்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அது எப்படின்னு எனக்கு தெரியாது. அது அளவுக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா வேத வசனம் ஒரு காலம் பொய்யாகாது. ஏன்னா இங்க நீங்க பாருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் சரி, அது நீதிமானுக்குள்ள பலன் கிடைக்கும், தீர்க்கதரிசிக்குள்ள பலன் கிடைக்கும், அல்லது ஒரு ஊழியக்காரங்களும் அதுக்குள்ள பலன் கிடைக்கும், கண்டிப்பான பலன் கிடைக்கும். இங்க அவங்களுக்கு பார்க்குறாங்க, இவங்களுக்கு எதேனும் பண்ணணும், பண்றத செலவு மாதிரியே பார்க்கல. ஏன்னா பயங்கர வேலையாகும். அவங்களுக்கு ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அதுக்கு மேல ஒரு அறை கட்டணும். அறை கட்டி அதுல என்ன செய்யணும், கட்டில் போடணும், அதுல என்ன போடணும், நாற்காலி போடணும், அதுல என்ன செய்யணும், பெஞ்சி போடணும், ஒரு விளக்கு வைக்கணும். 3000 வருஷத்துக்கு முன்னாடியும் அதெல்லாம் பெரிய காரியம். ஆனா சந்தோஷமா செய்தாங்க. வேதம் சொல்லுது அதுக்குள்ள பலன் உண்டு. இனி 12வது வசனம் வாசிச்சுட்டு இதை வாசிங்க, தொடர்ச்சியா இருக்கும். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி, பாருங்க, மேல் வீடு ரெடி பண்ணிட்டாங்க, மேல் வீடு ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப அவர் தங்குறாரு, அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். ஏன்னா மனுஷன் தான் க்ஷீணமா இருக்கும், படுத்திருக்காரு. அவன் தன் வேலைக்காரனாய கேயாசியை நோக்கி, இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றார். இதான் ஏன் முக்கியம், இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க உள் வாங்கணும். இப்ப எல்லா மக்களுக்கு, அதாவது தேவ ஊழியக்காரங்களை கவனிக்கிறதுங்கிறது அற்ப காரியமா இருக்கு. ஆனா வேதம் ஒரு காலம் பொய்யாகாது. நீங்க அற்பமா அவங்களுக்கு என்னவும் செய்யாது. அவங்களுக்குள்ள கஷ்டம், அவங்களுக்குள்ளதான பிரயாசம் எல்லாமே அது தேவன் அறிவார். இங்க அந்த தேவ ஊழியக்காரனை கவனிக்கிறதுனால அந்த தேவ ஊழியக்காரன் சும்மா இருக்கா? இல்லை. அதே போலதான் தேவனும் சும்மா இருக்க மாட்டார். அந்த இருதயம், என் பிள்ளைகளுக்கு நீங்க உதவி பண்றீங்க, என் பிள்ளைகளை நீங்க கவனிக்கிறீங்க, என் பிள்ளைகளுக்கு நீங்க ஏதேனும் பண்றீங்கன்னு சொல்லி அவரே உங்களை கேட்டு உங்களை விசாரிப்பார். இங்க பாருங்க, எலிசா என்ன செய்றாரு, டேய் கேயாசி போ, கேயாசி வேலைக்காரன், கேயாசி நீ போ, என்ன பண்ணு, அந்த அம்மா வர சொல்லு. அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும், அர்த்தம் என்னன்னா சகல வசதியோடும், அதாவது சகல வசதியும், ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா வசதியுமே அந்த பெண் அங்க செய்து வச்சிருக்கு. எங்களை விசாரித்து வருகிறாயே. விசாரித்துனா உபசரித்து வருகிறார். அதாவது அப்பம் மட்டும் கொடுக்கல, அப்பமும் கொடுத்து, தண்ணியும் கொடுத்து, தங்க இடமும் கொடுத்து, எல்லா வசதியும் செய்து வருகிறாளே. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதான் முக்கியம். அதாவது ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பலன் உண்டு. ஆண்டவருக்கு நீ விட்டு வெறுத்து சன்னியாச பிரதிஷ்டையோடு வாழக்கூடிய ஜனங்களுக்கு நீங்க கொடுத்து பாருங்க, அது உங்களுக்கு பலன் உண்டு. வார்த்தை மாறவே செய்யாது. இங்க என்ன செய்யறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ? எனக்கு நல்லா பிடிச்சது இந்த வசனம், நல்லா பிடிக்கும். ஏன் தெரியுமா, ஒரு பெண்ணுக்காண்டி தீர்க்கதரிசி நான் ராஜாட்டையும் பேச நான் என்ன தயாரா இருக்கேன். ஏன்னா எலிசாவுக்கும் ராஜாவுக்கும் பொருந்தாது. யாருக்கும் பொருந்தாது, எலிசாவுக்கும் ராஜாவுக்கும் பொருந்தாது. அந்த ஆள் என்ன சொல்றாரு, நீ தான் எனக்கு விரோதமா பேசிட்டு இருக்கேன்னு. எலிசாவுக்கும் ராஜாவுக்கும் பொருத்தமே கிடையாது, ரெண்டும் பயங்கர விரோதிகள். ஆனா தனக்கு ஒரு நாற்காலிய, தனக்கு ஒரு மேசைய, தனக்கு ஒரு விளக்க, தனக்கு ஒரு இடம் இருந்த அந்த தீர்க்கதரிசியை பாருங்க, இருதயம் குளிர்ந்து என்ன பண்றாரு, உனக்காக வேணா நான் யார்ட்டையும் பேசலாம், ராஜாட்டையும் பேசலாம். ராஜாவுக்கும் தீர்க்கதரிசியும் பொருந்தாது, 7ஆம் பொருத்தம் தெரியுமா, அப்படிப்பட்டது. உங்களுக்கு விளங்குதா, அப்படிப்பட்டதான பொருத்தம். ஆனா அந்த எலிசா தீர்க்கதரிசி ராஜாவை தேடி போனா கண்டிப்பா எலிசா தீர்க்கதரிசிக்கு ராஜா நிச்சயம் செய்தான் ஆகணும். எனக்கு தெரியும், செய்தான் ஆகணும். அதனாலேயே கேட்கிறேன், உனக்காண்டி நான் சேனாதிபதிட்ட போகணுமா? சேனாதிபதி பாதுகாவல் தரதுக்காண்டி இல்ல, ராஜாட்ட போய் உனக்கு தேவை உண்டானு. அந்த பெண்ணோட எனக்கு நல்லா பிடிச்ச பெண்ணுடைய கேரக்டர். அந்த பெண்ணை பாருங்க, இதுவரைக்கும் அந்த பெண் உதவி பண்ணா, நாற்காலி அது இது எல்லாமே செய்தா. என்ன எண்ணத்தோட செய்யல தெரியுமா, நான் தான் செய்தேன்னு சொல்லி காண்பிக்கணும்னு செய்யல, எனக்கு ஏதேனும் அந்த அந்த ஆள்கிட்ட கிடைக்கும்னு சொல்லி செய்யல, ஒன்னே எதிர்பார்க்கணும். அந்த வசனத்தை பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவள், உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று கேட்கிறார்.
உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். பாருங்க, என் ஜனத்தின் நடுவே நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஒண்ணு எனக்கு தராண்டா, நீங்க வந்து தங்கிட்டு போங்க, எனக்கு செலவு தான், அந்த செலவை நான் ஆசீர்வாதமா எடுக்கிறேன். அந்த பெண்ணானவன் எனக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி உதவி பண்ணவே இல்லை. அது தெளிவா தெரியுது. கேஸை பார்த்து கேட்கிறாரு, ஏன் அந்த பொண்ணு கேளு ஏதாவது வேணுமா? நீ அது சொல்லுது, நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். ஆனா அந்த தேவன் சும்மா இருப்பாரா? சும்மாவே இருக்க மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு தேவை இல்லைன்னா உங்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கான்னு சொல்லி அவர் தேடி பார்த்து தருவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிங்க. அங்க இருக்கு, அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவன் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். பாருங்க, எனக்கு நல்லா பிடிச்சி, எனக்கு இந்த இருதயம் தார ஆண்டவர் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த இருதயத்தை தாரு. ஏன்னா எனக்கு தேவை இருக்கு. பாருங்க, நம்ம முழங்கால ஆண்டவரே அதை தாரம் இதை தாரம் தான் கேட்கிறோமே. இந்த பெண்ணை பாருங்க, கேட்டா கிடைக்கும், ஆனா சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. நீ எப்படிமா இருக்கா, உனக்கு ஏதாவது வேணுமாப்பா? எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க சுகமா இருந்தா போதும். சிலவங்க இப்படி சொல்லுவாங்க, எனக்கு நல்லா பிடிக்கும், எனக்கு நல்லா பிடிக்கும். கஷ்டம்தான், ஷேர் பண்ணவே மாட்டாங்க. சிலர் இருக்காங்க, எல்லாத்தையும் சகிச்சுக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கு. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா நமக்கு பூரிச்சிருவேன். இங்க அந்த பெண்ணானவங்க பாருங்க, அந்த பெண்ணானவங்க பாருங்க, ஏமா உனக்கு என்னமா வேணும்னு கேட்டதுக்கு தனக்கு தேவை இருக்கு. ஏன்னா செல்வம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு குழந்தை இல்லைன்னா அதை விட கவலை ஏதாவது உண்டாயா? அதை விட கவலை வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த அம்மா வாயே தெரியும், எனக்கு ஷாக்கு இந்த ஒண்ணுதான், நான் நல்லா இருக்கிறேன் பாருங்க. அந்த இறுதியம் தான் எனக்கும் வேணும், உங்களுக்கு வேணும். தொடர்ந்து வாசிங்க. அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான். அப்பொழுது அவன், அவளை கூப்பிடு என்றான். அவளை கூப்பிட்ட போது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணிந்து கொண்டிருப்பா என்றான். ஒரு பிராண உற்பத்தி காலம்னா ஒரு குழந்தை உருவாகக்கூடிய காலம். அது ஒரு வருஷ காலத்துக்குள்ள நீ என்ன செய்வா, கரு உருவாகி அந்த குழந்தைய பெற்று நான் வரும்போது நீ குழந்தையோட இருப்பார். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். எனக்கு பொய் சொல்லாதுங்க, ஏன்னா நான் கேட்கல, இப்படி எல்லாம் என் ஆசையை தூண்டாதுங்க அப்படின்னு. அந்த ஸ்திரீ கர்ப்பந்தரித்து எலிசா தன்னோட சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை பெற்றாள். இதை விட பாக்கி என்ன இருக்கு? நீங்க தேவனுக்கென்று, தேவ பிள்ளைகளுக்கென்று, ஆண்டவருக்கென்று நீங்க என்ன செய்து பாருங்க, அது உங்களுக்கு எத்தனை மடங்கு கிடைக்குன்னே தெரியாது. அது எத்தனை மடங்கு, எத்தனை விதத்துல. ஒருவேளை செலவு ஆண்டவர் குறைப்பார், ஏதேனும் விதத்துல கொடுப்பார். மத்திய சுவிசேஷம் 6:4 வாசிங்க. அதாவது வெளியரங்கம் நீங்க சொல்லவும் கூடாது, நான் இதை செய்து அதை செய்துன்னு சொல்லவும் கூடாது. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவர் எனக்கு ஏதேனும் ஒரு தருவாருன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்க செய்து பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். வாசிங்க. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிறவன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பாருங்க, இங்க எனக்கு இன்னும் ஜீரணிக்க முடியல. அந்த பெண்ணானவள் எதையுமே எதிர்பார்க்கல, தேவனுக்கு தெரிஞ்சா போதும், தேவனுக்கு தெரிஞ்சா போதும், அந்தரங்கமா தான் எல்லா காரியமும் செய்தான். தேவனை பாருங்க, உலகமே வியக்கத்தக்கவர், கிழவனும் கிழவிக்கும் குழந்தை பிறந்திருக்கியா. வெளியரங்கமாவே அவர் ஆசீர்வதிக்கிறார். கலாத்தியர் 6:9 வாசிங்க. நன்மை செய்யறீங்கல்ல, அது நீங்க சோர்ந்து போங்க. ஏன்னா நீங்க நன்மை செய்யும் போதுதான் உங்களுக்கு சோதனை அதிகமாயிட்டே இருக்கு. நன்மை செய்யறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இந்த வசனத்தை பாருங்க, தளர்ந்து போகாத. இப்ப நீங்க நிறைய பேர் வந்து நன்மை செய்தீங்க, செய்யும் போது யாராவது ஒரு குத்துவாங்க, பாரு பெருமைக்கு செய்யறோம், பாரு அவர் 4 பேருக்கு தெரியறதுக்கு அடிச்சிடும், உடனே இங்க தளர்வு உண்டாயிரும். விவரமே கிடையாது, விவரமே கிடையாது. உங்க நோக்கம் சிலுவையா இருக்கு, உங்க நோக்கம் 4 பேருக்கு இதனால பயன்படுறாங்கன்னா செய்யுங்க. தளர்ந்து போகத்தக்கவர் சிலர் எல்லாம் தீய வார்த்தைகள் அங்கேயுமா விடுவாங்க, அதை நீங்க யோசிக்காதுங்க. ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது. அர்த்தம் என்ன? நீங்க நன்மை செய்தா நீங்க சோர்ந்து போவீங்க, நீங்க நன்மை செய்தா நீங்க தளர்வு வரும். ஏன்? 4 வாக்கு 4 குத்து குத்துவாங்க, 4 வாக்கில் 4 குத்து கிடைக்கும், மனுஷனுக்கு காரியம் முடிஞ்சு போ. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, நீ சோர்ந்தும் போகக்கூடாது, நீ தளர்ந்தும் போகக்கூடாது. அப்படி போகாம இருந்தா மட்டும்தான் ஏற்ற காலம், ஒரு காலத்தை வச்சிருப்பார். சில நேரம் ஏன் உங்க வாழ்க்கையில சோதனை தரா தெரியுமா? அந்த சோதனையில நீங்க உணர்வு அடைவீங்க, அந்த சோதனையில இன்னும் தேவனுக்கிட்ட நெருங்கி போவீங்க. அதாவது இந்த ஊதாரி மைந்தன் காரியத்துல பாத்தீங்கன்னா, தகப்பன் சொல்றாரு டே நீ போகாத, நீ அவனுக்கு உணர்வு இல்லை. எல்லாத்தையும் செலவு பண்ண பிறகு அவனுக்கு உணர்வு வரல, பண்ணிக்க கூட இருக்கும் போதுதான் அவனுக்கு உணர்வு வந்துச்சு. உங்களுக்கு புரியுதா இல்லையா?
நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்ப உணர்வுங்கிறது சில நேரங்கள் சில சோதனைகள் மூலம் இருக்கும். எல்லாவற்றையும் நீங்க தேவ சமூகத்தில் நன்மைக்காண்டி எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். வாசிங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். தளர்ந்து போகக்கூடாது. லூக்கா சுவிசேஷம் 6:38 வாசிங்க. அதாவது நீங்க கொடுக்கும் போது உங்களுக்கு எப்படி திருப்பி தாராருங்கிற ஒரு காரியம் சொல்லப்பட்டு வாசிங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். பாருங்க, நீங்க தேவனுக்கு சில காரியங்களை பண்றீங்கன்னா தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த பெண்ணானவள் அங்க உதவி பண்றான். ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்கு அதுக்கு ஈக்குவலே கிடையாது. ஒரு வீடு கட்டுறதுல சில 100 ரூபா இருக்கும். அந்த காலத்துல மேச நாற்காலி கூட கொஞ்சம் ரூபா இருக்கும். ஆனா ஒரு குழந்தைய உருவாக்கிறது, ஒரு குழந்தைய அரவணைக்கிறது, அந்த குழந்தைய நிமித்தம் மலடிங்கிற பட்டம் நீங்கி தாய்ங்கிற ஒரு ஸ்தானம் வர்றதுக்குலாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈக்குவல் ஆக முடியாது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அமுக்கி சில பொருட்களை பார்த்தீங்கன்னா அமுக்கும் போது உள்ள அமுங்கும், அப்போ இன்னும் நிறைய வைக்கலாம். சில பொருளை பார்த்தீங்கன்னா குலுக்குனா அது இன்னும் ஆழத்தில் போகும். அப்போ ஆண்டு தெளிவாக சொல்றாரு, நீ எதை தேவனுக்கு செய்றியோ உனக்கு அமுக்கி குலுக்கி நான் உனக்கு தேவைக்கு அதிகமாக நிரம்பி விளையிற மாதிரி செய்வேன். நீதிமொழிகள் 11:24 வாசிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. மறுபடியும் வாசிங்க. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. போதும். ஆண்டவருக்கு என்று செய்யுங்க. நான் தீமையான காரியங்களுக்கு எதுவுமே சொல்ல. தேவனுக்கு என்று நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷமா கொடுங்க. ஏன்னா அது நான் படிச்ச பாடம், அது நான் படிச்ச பாடம். நான் ஒண்ணு தான் சொல்ல, நீங்க முழு இருதயத்தோட ஏழைகளுக்கு கொடுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப என்ன பண்றீங்க? நீங்க 9 சாக்கு போக்கு சொல்றீங்க, ஏதேனும் காரணங்களை சொல்றீங்க, தேவனுக்கோ இல்ல ஏழைகளுக்கோ கொடுக்கக்கூடிய காரியங்களை அதனால ஸ்டாப் பண்ணி வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் எப்பவுமே ஸ்டாப் ஆயிட்டு. 37 சங்கீதம் 4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க தேவனை பிரியப்படுத்தி பரிசுத்தமாய் வாழ்ந்து தீமையை விட்டு விலகி நீங்க அவருக்குள்ள சந்தோஷப்பட்டு துன்பம் நெருக்கம் கஷ்டத்துலயும் அவருக்குள்ள வாழ்ந்தீர்களானா நிச்சயமா இன்னைக்கு இல்லை நாளைக்கு உங்க விருப்பத்தை நிறைவேற்றுவார். அந்த பெண்ணுக்கு பாருங்க, எத்தனை வருஷம் 30 வருஷமோ 40 வருஷமோ கழிஞ்சு ஒரு குழந்தைய கொடுக்காது. ஆனா கர்த்தருக்குள்ள அந்த கஷ்டம், அந்த சோதனை, மலடின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாமே தச்சிருக்கும் போது கூட கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக அந்த ஸ்திரீயானவள் இருந்தா கடைசியை பாருங்க, அந்த பெண்ணுடைய விருப்பத்தை நிறைவேற்ற. அதான் நான் எப்பவுமே திரும்ப திரும்ப சொல்றது, வேத வசனம் எல்லாமே இன்னைக்குல நாளைக்கு நிறைவேறும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சாகுற வரைக்கும் நிறைவேறாது. ஏன் நிறைவேறல? நீங்க தேவ பயம் உள்ளவங்க கிடையாது, நீங்க தீமையை விட்டு விலகின ஜனங்கள் கிடையாது. ஆனா வசனத்தை மட்டும் பிடிச்சிருப்பீங்க. ஆண்டவரே அந்த வசனம் அப்படி சொல்லுது, அந்த வாக்குத்தத்தை இப்படி சொல்லுது. அட மனுஷா, நீ தேவனுக்கு முதல்ல செவி கொடு. ஏசாயா 1:19 வாசிங்க. நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தாதான் நன்மை கிடைக்கும் இருக்கு. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, நீங்க வேதத்துல எல்லா வசனமும் இருக்கு, எல்லா வாக்குத்தத்தமும் இருக்கு. ஏன் எனக்கு நடக்கல? நீ விட வேண்டியதை விடல. செவி கொடுத்தால் மனம் பொருந்தினா அந்த மனம் அப்படியே திரும்பணும். அந்த மனம் திரும்பின மனம் அப்படியே தேவனுடைய பக்கமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து, வேற ஒன்றும் இல்லை, வேதத்தில் நிறைய கற்பனை இருக்கு. அது அவ்வளவு கற்பனைகளை கை கொண்டு நீங்க வாங்கும்போது நன்மையானது எல்லாமே உங்களுக்கு தருவார். எரேமியா 29:11 வாசிங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ நம்மளுடைய நினைவுகளையும் தேவன் அறிஞ்சிட்டு இருக்கார். இந்த இடத்துலயும் தேவ பிரசன்னம் இருக்கு. இந்த இடத்திலும் ஆவியா இருக்க தேவனுக்கு உங்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை தெரியும், உங்களுடைய தேவைகளை தெரியும். அங்க பாருங்க, 2 பேருமே பெண்களுடைய காரியம். நான் சொன்ன காரியம் 2 எடுத்துக்காட்டுமே பெண்கள். ஒரு பெண்ணுக்கு என்ன கவலை? கடன் மட்டும் கவலை இல்லை, தன் பிள்ளைங்களையும் கொண்டு போயிடுவாங்களேங்கிற கவலை. வாழ்க்கை முழுவதுமே தேவ பயத்தோட காணப்பட்டவங்க இவ்வளோ சோதனை, ஆனா தேவனை விடவே செய்யல. தேவனை அவங்க என்ன செய்யல? விடவே செய்யல. 2வது பெண்ணுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லாமே இருக்கு, குழந்தை இல்லை, ஆனா தேவனை விடவே இல்லை. 2 பேருமே உங்களை போல என்ன சொல்லல, ஆண்டவரே உங்க கண்ணு இருக்கா, அது தரலையே இது தரலையேன்னு சொல்லி முறுமுறுத்து இந்த காரணத்தை காட்டி தேவனை விட்டு பின்வாங்கி போற. இப்ப நிறைய பேர் தேவனை விட்டு பின்வாங்கி போறாங்க. என்ன தெரியுமா காரணம்? அவங்க நினைச்ச காரியம் நடக்காது. யார் பிரிஞ்சு போவாங்க தெரியுமா? இருமாப்பு உள்ளவங்க. யார் பிரிஞ்சு போவாங்க? அகந்த உள்ளவங்க. ஏன்னா தேவன்கிட்டே முறுமுறுப்பாங்க. நான் இப்படியெல்லாம் ஜோம் பண்ணேன், இப்படியெல்லாம் ஒழுங்கா வந்து எனக்கு என்ன கிடைச்சி? அட மனுஷன், நீ பாவத்தை விட்டியா? நீ தேவபயம் உள்ளவங்களா இருக்கிறியா?
நீ தினமும் தேவ சமூகத்துல அவரை நோக்கி அழுறியா? கிடையாது. உங்களை எத்தனை பேர் இன்னைக்கு அதிகாலை ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவீங்க? நீ அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு, சரி 3 மணி ஒரு 4 மணிக்கு எழும்பி எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருப்பிய? ஏன்னா நம்ம எழும்புன உடனே நமக்கு இறுதி என்ன தெரியுமா சொல்லுது? என் புருஷனுக்கு டீ கொடுக்கணும், என் பிள்ளைக்கு டீ கொடுக்கணும், என் பிள்ளைக்கு செய்யணும். ஆனால் அந்த தேவனை பாருங்க, இரவு முழுவதும் நீங்கள் தூங்கும்போது நம்ம நிம்மதியாக தூங்குறோம், நிம்மதியாக எழும்பும்போது ஏசப்பான்னு எத்தனை பேரையா கூடுறீங்க? ஜெபங்கிறது என் தேவைகளை சொல்றது ஜெபமே கிடையாது. ஜெபங்கிறது தேவனோடு நீங்க ஐக்கியமாக தான் ஜெபம். தேவைகளை சொல்லணும் இல்லைங்கள, அது 2வது காரியம். முதல் காரியம், எனக்கும் என் பரமத்தோடு ஒரு தொடர்பு இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும். அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணு. செய்யலாமா? 2 காரியம் நான் முதல்ல ஏற்கனவே சொன்னேன். 2 பேரும் பெண்கள் தான். 2 பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் வேத வசனத்தின்படி அற்புதம் செய்தார். காரணம் என்ன? தேவ பயத்தோடு இருந்தாங்க. உண்மையா இல்லையா? உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்வார், அது எதுவானாலும் சரி. ஆனால் முதல்ல நீங்க பாவத்தை விடணும், தீமையை விடணும், பரிசுத்தமா இருங்க. உங்க வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் செய்வார். கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. நான் பாவி ஆண்டவரே, என்னை விடுவியும், என்னை மன்னியும். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பிறகு உங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். வேத வசனத்தை சோதிச்சு பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு, என் வசனத்தை நீங்க சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. அப்ப ஏன் சோதிச்சு பார்க்கணும்? சோதிச்சு பார்க்க அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த வசனம் எப்படி சொல்லுது, எனக்கு அந்த அனுபவம் இல்லை, எனக்கு அது வேணும். அப்ப முதல்ல என்ன செய்யணும்? பாவத்தை விடுங்க, தேவ சமூகத்தில் அழுங்க, எல்லாம் கூட கொடுப்பார். கேட்ட சுவிசேஷ விசுவாசிங்க. கொஞ்ச நேரம் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. ரட்சிப்புக்காக, பின்மாற்றக்காக, உயிர்ப்பிக்கப்படுவதற்காக, பரிசுத்த குறைவோடு காணப்படுங்க, பரிசுத்த பூர்ணமாக பெற்றுக்கொள்வதற்காக. அதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் இருக்கும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபையை நினைச்சுக்கிடுங்க. எல்லா காரியமும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.